நியூஸ் வந்திருந்தது. எனக்கு வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அது வந்து சத்தியமாக இல்லை. அப்போவும் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, இப்போ 2-3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஜெயிலர் எல்லாம் வந்து பெரிய மட்டன் பிரியாணி அது வந்துருச்சு. திருப்பியே அதே ரிப்பீட் லூப்பில் போனால் நமக்கு திகட்டிடும். சூப்பராக நேசிக்கிற ஃபேன்ஸுக்கும் அது ஆக்சுவலி அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். முள்ளு மலரும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் இருக்கிற கெத்து வந்து பாஷாக்கு கூட கிடையாது. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் இந்த மாதிரி. பிரேமம்ல பிடி சார் கேரக்டர் பண்ணியிருப்பாரு சௌபின் ஷாஹிர் சார். ஆமாம். ஸோ இன்னைக்கு அவரோட வளர்ச்சியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. டேரக்டரும் ஆக்டரும் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் என்ன நினைக்கிறேன்னா, தெலுங்குல நடிக்கணும், ஹிந்தியில் நடிக்கணும், கன்னடத்தில் நடிக்கணும், தமிழில் நடிக்கணும், எல்லா லாங்குவேஜ்லையும் நடிக்கணும். இப்போ நடிக்கிறதா கேள்விப்பட்டோம் சார். வெற்றிமாறன் சார் கூட வெற்றிமாறன் சாரே வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. இதே மாதிரி சௌபின் கையில் கிடைச்சாருன்னா. How do you find an actor, sir? பிரேமத்தில் வந்து அது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங். யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கன்ஃபியூசிங். ஒருத்தரங்களை தேடுறேன். யாருக்கும் வந்து ஆடிஷன் வந்து அந்த இது பிடிக்க முடியல. மலர் கேரக்டர் ஆக்சுவலி அசின் தான் வர வேண்டியது. அது நிதின் போலி வந்து கண்ணெல்லாம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ஷட்டர் போடுறது, அதுக்கப்புறம் திரும்பி இப்படி மாதவன் பார்க்குறதும் அந்த 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 டீட்டெயிலிங் இருக்குல்ல, அந்த டீட்டெயிலிங் இந்த ஷார்ட்ஸ்லேயும் எடிட்டிங்லேயும் சூப்பராக இருக்கும். அந்த கேமரா ஜிட்டர் இருக்கும். அது வந்து 435 இல்லை ஆரி சூப்பர் 35 அந்த மாதிரி அந்த டைமில் இருந்த கேமராவில் ஜிட்டர் பண்ண முடியும். ஜூம் வச்சுட்டு இப்படி ஜிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எக்ஸசைஸ் மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்டி போட்டிருப்பேன். சச்சினில் விஜய் சார் ஜம்ப் பண்ணுறதும் அதில் வந்து எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் வந்து 3, 2ன்னுலாம் சொல்லிடுவாங்க. அதெல்லாம் பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. எனக்கு வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை. நாங்கள் ஒர்க் பண்ணது ஒரு நாளில் வந்து 6 பாட்டு 7 பாட்டுலாம் செஞ்சுட்டோம். ரொம்ப நல்ல கேரக்டர் அவர். வெளியிருந்து பார்க்கும்போதோ இல்லை இன்டர்வியூவில் அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரியே கிடையாது. ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர். எதை வேணால் பேசலாங்க. இப்போ வயலின் வச்சுட்டு இந்த மியூசிக் வந்து வயலினில் வாசிக்கும் போது சிராஜ் வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் டைலாக்லாம் கொடுத்தா சொல்லிடுவார். கோல்டில் ஒரு ஸ்டான்ஸாக ஃபுல்லாக நான் சொல்ல வச்சுருப்பேன். இப்போ சினிமாவில் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் அவங்க வந்து ஆக்டர், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை. நான் சவுண்டை மியூட் பண்ணி விட்டுரு, லைட் ஆஃப் பண்ணி விட்டுரு. என்ன தான் தெரியும், ஆக்டர் வந்து கேட்டோம், ஒன்றுமே தெரியாது, ஹீரோயின் கேட்டோம், எல்லாருன்னு கேட்டோம். கிழிஞ்சிச்சா சவுண்டில் லைட்டும் இல்லைன்னா GRT शुभ आरंभम. GRT Dwellers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. Hot of Chennai City la ஒரு pleasant-ஆன garden ambience ஓட அட்டகாசமான Italian, continental and Asian cuisines try பண்ணணுமா? The Summer House Eatery தாங்க உங்களுக்கான perfect choice. சார் வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட் என் லைஃப்பில். ஏன்னா அப்படி வந்து உங்களை ரசித்து உங்கள் படங்கள் வந்து பார்த்து தான் எனக்குள்ள ஒரு சினிமா ஆர்வத்தை வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது நேரம்லேருந்து அதுக்கு முன்னாடி உங்களோட நாளை இயக்குனர் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒர்க்ஸ்லேருந்து, ஏஞ்சல் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து, அதுக்கப்புறம் பிரேமம்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே டீப்பாக உள்ள இருக்கிற ஒரு படங்கள், கலை படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களோட இப்போ இருக்கிற கரண்ட் அல்ஃபோன்ஸ் புத்திரனுடைய சோஷியல் மீடியா, அதாவது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்ல இருந்து நான் வந்து என்னோட கேள்வியை ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பிரபலங்களுக்கு நீங்க பர்த்டே விஷ் பண்றீங்க. அது உங்களுடைய வாய்ஸ்லயே ஒரு அவங்க சாங்ஸ் எல்லாத்தையுமே பாடி ஒரு கம்பைலேஷனா ஒரு பீட்ல ரொம்ப அழகாக ஒரு எடிட்டராகவும் சரி, ஒரு ஃபில்ம் மேக்கராகவும் சரி, ரொம்ப அழகாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. அது எப்போ சார் தோணுச்சு உங்களுக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு? நான் கேஷ்லாக அப்படியே பாடுவேன். நான் எனக்கு மியூசிக் கற்றுக்கிட்டு இருந்தேன் ஒரு படத்துக்காக.
ஸோ மியூசிக் கற்றுக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு இந்த பீட்டும் இந்த தாரத்தப்பட்ட அந்த பீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிடிச்ச அதாவது இப்போ யுவன் சாருக்கும் சிம்பு சாருக்கும் இளையராஜா சாருக்கும் எஜி சாருக்கும் கமல் சாருக்கெல்லாம் கமல் சார்லேருந்து தான் ஆரம்பித்தேன் நான். அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திபன் சார் மூலமாக அனுப்பிச்சு அவர் வந்து நல்லா இருக்கு சினிமா வந்து சினிமா அப்போ நான் வந்து எனக்கு சினிமா இனி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்தது. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் சினிமா நிப்பாட்டுறது எல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், ஆனாலும் இந்த விஷயம்லாம் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தார் கமல் சார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த டைமில் ரொம்ப எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ மாதிரி இருந்தது. ஓகே. ஸோ நான் இப்போ ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் கொஞ்சம் ஐ எம் பெட்டர் நவ். ஓகே. ஸோ அப்போது அந்த டைமில் சொல்லும்போது ஹீ டோல்டு லைக் சினிமா விட்டு போகிறது வேண்டாம், ஆனால் சரி உங்கள் விருப்பம் அப்படியே அந்த மாதிரி கம்பேக் டு ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு அவரோட ஸ்டைலில். சூப்பர் சார். ஸோ அது கமல் சாரோட இல்லாமல் ரஜினி சாருக்கும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ரைட்டப் எழுதியிருக்கீங்க. சார் ப்ளீஸ் கம் டு இன்ஸ்டாகிராம் அண்ட் கிவ் யுவர் ஸ்பீச்சஸ் ஆர் வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேன் பாய் மொமெண்ட்டாக நிறைய பதிவு பண்ணியிருக்கீங்க. ரஜினி சார் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் பேச்செல்லாம் வந்து கொடுக்கக்கூடியவர். அவருக்கு வந்து அந்த அனுபவங்கள் இருக்குது. ஸோ அவர் பேசும்போது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து அவர் பேசினா நல்லாயிருக்கும், இன்ஸ்டாகிராமில் அவர் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொன்னேன். அதுவும் இல்லாமல் அவருக்கு செப்ரேட்டாக வந்து அவர் பேசினது வச்சே வந்து ஒரு சன் டிவியில் வந்து இந்த பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவர் பேசின ஒரு தளபதி பற்றி பேசியிருப்பார். அது வச்சே வந்து எடிட் பண்ணி நான் போட்டிருந்தேன் ஒரு மியூசிக் வச்சு. அது இல்லாமல் அவர் படங்களில் இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் வச்சு ஒரு பாட்டும் அவர் பர்த்டேக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்க வர அவருக்கு ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. ரஜினிகாந்த் மாதிரி காந்த் அந்த மேக்னெட்டிக் பவர் ரொம்பவே இருக்குது. ஸோ அவர் பேச்சுக்கு எல்லாருக்கும் வந்து ஏதாச்சும் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதனால தான் வந்து அவர் ஸ்பீச் இன்னும் நிறைய பண்ணும். அதே போல் நடிப்பு ஸ்டைல் மன்னன் அது அந்த விஷயம் ஸ்டைல் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஒரு படத்தில். ஏன்னா எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நான் விசில் அடித்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் தியேட்டர்லேயே. ஸோ இப்போ ஜெயிலர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன் பாய் தான். சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அவரையும் கமல் சாரையும் பிடிக்கும், ராஜா சார் பிடிக்கும், ஏரமான் சார் பிடிக்கும். ஓகே சார், நீங்கள் ரஜினி சார் பற்றி சொல்லும்போது அவருக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இது வரைக்கும் நான் ரஜினி சாரை பார்த்ததே இல்லை. ஓகே. நேரில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது, ஸ்கிரிப்ட் சொல்லணுன்னு ஆசை இருக்குது. ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியாக இருக்குது. முந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு செய்தி ஒரு நியூஸ் வந்திருந்தது. எனக்கு வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. அது வந்து சத்தியமாக இல்லை. ஓகே ஓகே. ஆனால் அப்போவும் ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது, இப்போவும் இப்போ 2-3 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகே. நான் ரெடியாக தான் இருக்கேன். ஓகே, சீக்கிரமே அந்த நல்ல செய்தி, உண்மையான செய்தி வரணுன்றது வந்து எங்களோட ஆசை. எனக்கும். ஓகே சார். அது மாதிரி இப்போ ரஜினி சார் கமல் சார் மாதிரி வேற எந்த நடிகர்களை வச்சு தமிழ் சினிமாவில் நீங்கள் வந்து படம் பண்ணணுன்றது உங்களோட ஆசை சார்? இப்போது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உலக சினிமா லெவலுக்கு வந்து சினிமா போயிட்டுருக்கு. நம்ம இந்தியன் சினிமா வந்து ஹாலிவுட்டில் 100 நாள் ஓடுற லெவலுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கே அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, ரஜினி சாரும் கமல் சாரும் நடித்தாருன்னா நல்லாயிருக்கும். விஜய் சாரும் அஜித் சார் நடித்தா நல்லாயிருக்கும். விஜய் சாரும் கமல் சார் நடித்தா நல்லாயிருக்கும். அஜித் சாரும் ரஜினி சார் நடித்தா சூப்பராக இருக்கும். இப்போ விக்ரம் சாரும் சூர்யா சாரும் திருப்பி பிதாமகன் மாதிரி ஒரு படத்தில் நடித்தா சூப்பராக இருக்கும். சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருமே வந்து ரஜினி சார் கூடயோ கமல் சார் கூடயோ இல்லை அஜித் சார் கூடயோ இந்த மாதிரி பேர் பண்ணி படங்கள் வந்தால் தமிழ் சினிமா வந்து பாகுபலியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுடும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்டும் அமையும், ஆட்களும் பார்க்க வருவாங்க, வெளிய உலகத்துக்கும் வந்து ஓகே ஒரு சூப்பரான படம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ வந்து எல்லாரும் தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து படங்கள் நடித்தா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷனில் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா சார்? ஸ்கிரிப்ட் இருக்குது. யாருக்கு யார் சேர்ந்து பண்ணால் நல்லா? வந்து ரஜினி சாரும் அஜித் சாரும் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அது இல்லாமல் சிம்பு சாரும் கமல் சாரும். ஓகே.
இல்ல நீங்க அந்த அவங்களுக்கான ஸ்கிரிப்ட் ஏதாவது உங்ககிட்ட இருக்கு இந்த காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. ஓகே ஓகே நான் என்ன ஆல்ரெடி ரெடியா சொல்றேன்னா, தான் இருக்கீங்க. அது இல்லாமல் இப்போ சமந்தா இருக்குல்ல, அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ரேஞ்சுக்கு போகக்கூடிய ஆக்ட்ரஸ். கண்டிப்பா அவங்களெல்லாம் வச்சு ஸ்டண்ட் வச்சு ஃபிலிம் பண்ணுறது, ஸ்டண்ட்ஸ் இருக்கு, அது சூப்பரான ஹாலிவுட் லெவலில் இருக்கிற ஸ்டண்ட்ஸ் பண்ணுறேன் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணுறது. இப்போ ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் வச்சு பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே. ஏன்னா அந்த லெவலில் ஏன் நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? நம்ம ஒரு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒரு 100 நாள் தியேட்டரில் ஓடுற ஒரு படம் மட்டுமா யோசிக்காமல், இல்லை கேரளாவில் இப்போ நான் கேரளா தமிழ் ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. இப்போ இங்கே ஒரு 100 நாள் ஓடணும், இல்லை ஒரு 200 150 நாள் ஓடணும், அந்த மாதிரி ஒரு படமாக யோசிக்காமல் உலக லெவலுக்கு நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது அப்படின்னு தான் யோசிக்கிறேன் நான். சூப்பர் சார். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க, இப்போது தளபதியே யோசிச்சு பாருங்க. இப்போது அதை ரிலீஸ் பண்ணுற டைமில் ரஜினி சாரும் மம்முட்டி சாரும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அப்போவே பெரிய வரவேற்பு. இப்போ அவங்க சேர்ந்து நடிச்சாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போவும் நல்லா தான் இருக்கும். இப்போ ஜெயிலரில் எப்படி இருந்தது, மோகன் சார் ரஜினி சார் சூப்பராக இருந்தது, படமும் சூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட வந்தால் நல்லா இருக்கும். ஓகே. இண்டஸ்ட்ரியும் டெவலப் ஆகும். கண்டிப்பாக இந்தியன் இண்டஸ்ட்ரியே சூப்பராகிடும், பெருசாகிடும். வெளியிருந்து பார்த்தோம் நம்ம இண்டஸ்ட்ரியை விட இவங்க இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு அந்த மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ வி ஷுட் டூ அந்த மாதிரி ஃபிலிம்ஸ்னு தோணுது. ஓகே சார். ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் சொன்னதுனால இன்னொரு கேள்வி வருது. இப்போது ரஜினி சாரோ இல்லை வந்து ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு படத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஏற்படுற மாதிரி தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மம்முட்டி வந்து ஒரு படம் பண்ணுறாரு, நண்பகல் நேரத்து மயக்கம்னு ஒரு படம் பண்ணுறாரு, பிரம்மயுகம்னு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இந்த பக்கம் ரஜினி சார் வந்து அந்த மாதிரி படங்கள் பண்ணுறது இல்லைன்னு ஒரு டாக் இருக்குது. இல்லை, அது எனக்கு என்னன்னா ரஜினி சார் திருப்பி அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வருஷத்தில் ஒரு 3 படம் 4 படம் அவர் பண்ணாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ முள்ளு மலரும் மாதிரி ஒரு படம், ஜானி மாதிரி ஒரு படம், அதே போல் அண்ணாமலை, பாஷா, இந்த மாதிரி ஒரு 4 படம் ஒரு வருஷம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களே சொல்கிறீங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க, எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. இப்போ இவர் வந்து ஒரு வருஷத்துலேயே 2 வருஷத்துல ஒரு படம் நடிச்சு அது நல்லா போகலைன்னா அதுதான் பிரச்சனை. நல்லா வந்துச்சுன்னா நல்லது, எல்லாருக்கும் நல்லது. நல்லா வரலன்னா அது நமக்கு எல்லாருக்குமே லாஸ் தானே. ஸோ நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் அதிகமாக இருந்தால் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக வந்துட்டே இருக்கும். இப்போ கமல் சார் வந்து ஒரு படம் வித்தியாசமாக இருக்கும், அடுத்த படம் வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு படம் வெவ்வேறு மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு ஸ்டார்டம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டோம்னா அவருக்குள்ளே இருக்கிற ரஜினி சார் வந்து வரும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேர் சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் பேர் மாற்றாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாற்றின பிறகு ரொம்ப சூஸியாக ரொம்ப ஹிட் ஆகும், இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி படங்கள்ல நடித்தாதான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி அவர் ஒதுங்கினது. இப்போ எனக்கு என்னமோ அது அவரை சூப்பராக நேசிக்கிற ஃபேன்ஸுக்கும் அது ஆக்சுவலி அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த மாதிரி வெரைட்டியான ரோல்ஸில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகே. ஏன்னா அவருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹே இது புதுசாக இருக்கே அப்படின்னு தான் இருக்கும். இல்லை ஒரே டைப் ஆஃப் ரோல்ஸ் தான் இருக்கும். இப்போ முள்ளு மலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். அதில் அந்த கேரக்டரில் இருக்கிற கெத்து வந்து பாஷாக்கு கூட கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. புரிஞ்சுது உங்களுக்கு? சோ வயசா இருந்த காலின்னு சொல்ற அந்த வைப் வந்து பாஷால வராது. கடைசியில அந்த தங்கச்சி கேரக்டர் வந்து போயிட்டு திருப்பி இங்க நடந்து வரும். அப்போ அந்த கெத்து மாலிக் பாஷாவோ இல்ல அண்ணாமலை கேரக்டரோ எவ்வளவு இது போனாலும் அந்த கேரக்டர் இருக்கிற கெத்து வந்து இல்லை. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி படங்களும் நல்ல படங்கள் தானே. இப்போவும் நம்ம அது பேசுறோம்னா எவ்வளவு வருஷம் இருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகி. அப்ப அந்த 100 நாளுக்கு மட்டும் ஓடக்கூடிய படங்கள் மட்டும் ஏன் நடிக்கணும்? அவர் அதுக்கு மேல சூப்பரா அவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே. கண்டிப்பா சார் தோணுது. அதே நேரத்துக்கு நீங்க இந்த மல்டி ஸ்டாரர் ஃபிலிம்ஸ் வேணும்னு சொல்றீங்க. ஆமா, இந்த படமும் வேணும்னு சொல்றீங்க. ரெண்டுமே இருக்கணும்ன்றது உங்களோட ஆசையா இருக்கு. ஆமா, அப்பதான் சினிமா வந்து இதாகும். எப்பவுமே நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம் எப்படி இருக்கும், நடுவுல கொஞ்சம் கஞ்சி பயிறு இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி சாப்பாடும் இருக்கும். தோசை சாப்பிடணும், சில டைம் இட்லி சாப்பிடணும், சில டைம் பரோட்டா சால்னா சாப்பிடணும், ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பவும் சாப்பிடணும். ஸோ ஃபுட் மாதிரி தான் சினிமாவும். எப்போவுமே பிரியாணி, எப்போவுமே வந்து சிக்கன் பிரியாணி, எப்போவுமே மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இருந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க, இது என்னது இது
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு ரொம்ப எல்லாமே பெருசாக இருக்குது, எல்லாமே பெரிய படம். ஸோ அவங்களுக்குள்ளேயே அவங்க சிக்கிப்பாங்க. ஓகே, நான் ஒரு பிரியாணி கடை வச்ச மாதிரி ஆகிடும். பிரியாணி மட்டும்தான் இங்கே இதே இருப்பாங்க. பிரியாணி சாப்பிடும்போது சாப்பிட தேவைன்னு தோணும் போது மட்டும்தான் வருவாங்க. ஓகே. ஸோ சரி, நான் இப்படி கேட்குறேன், நீங்க ரஜினி சாரை வச்சு ஒரு படம் நீங்க பண்றீங்கன்னா பிரியாணி பண்ணுவீங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்கால் பாயாவும் இடியாப்பமும் இருக்கிற அந்த மாதிரி combination? அந்த மாதிரி பண்ணி போகலான்னு இது பண்ணுவீங்க? ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ ஜெயிலர் எல்லாம் வந்து பெரிய மட்டன் பிரியாணி. ஆமா, அது வந்துருச்சு. திருப்பி அதே ரிப்பீட் லூப்ல போனா அந்த மாதிரி நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை. கண்டிப்பா. ஏன்னா அது என்ன சொல்றது, நமக்கு திகட்டிடும். கண்டிப்பா. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் இந்த மாதிரி அப்படி போனா சூப்பரா இருக்கும்னு தோணுது. சூப்பர் சார், கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை டேஸ்ட் பண்ணணுன்றதுக்கும் நாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். நானும் அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஓகே சார். சார், ஃபுட்டுக்குள்ள வந்துட்டோம் நம்ம அப்படியே. ஸோ உங்களோட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம், குறிப்பா பிரேமம்ல அந்த குலுக்கி சர்பத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபுட்டோட நீங்க வந்து ரொம்ப க்ளோஸா அசோசியேட் ஆகிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அதெல்லாம் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்றீங்க உங்க வாழ்க்கையில கடந்து? பேசிக்கலி வந்து எனக்கு வந்து ஃபுட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் க்ளோஸ்அப் ஷார்ட்ஸுக்கு இருக்கிற ப்ளஸ் வந்து வேற எந்த ஷார்ட்ஸுக்கும் இருக்காது. க்ளோஸ்அப்பாக நான் வந்து இப்போ ஒரு எலுமிச்சம்பளம் காமிக்கிறேன்னா அந்த எலுமிச்சம்பளம் வந்து இவ்வளோ பெருசாக ஸ்க்ரீனில் தெரியும். ஒரு ஜுராசிக் பார்க்கில் இருக்கிற அந்த டைனோசர் மாதிரி தான் எலுமிச்சம்பளமும் தெரியும் ஸ்க்ரீனில். ஸோ ஒரு அந்த டீட்டெயிலிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் வந்து கண்ணில் வந்து நான் இப்போ ஆடியன்ஸை வந்து அவங்கள வந்து பக்கத்தில் நெருங்கி வச்சு பார்க்குற மாதிரி. அது அவங்க போய் அங்கே நின்னா எப்படி இருக்கும், அது கட் பண்ணுறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த ஃபீல் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆடியன்ஸ். தட்ஸ் வை அவ்வளோ க்ளோஸாக போகிறது. சார், பிரேமம்ல பிடி சார் கேரக்டர் பண்ணியிருப்பாரு சௌபின் ஷாஹிர் சார். ஆமாம். ஸோ இன்னைக்கு இந்தியன் சினிமாவுடைய ஒரு மோஸ்ட் வாண்டட் ஒரு ஆக்டர்னு சொல்றதை தாண்டி ஹீரோ அப்படின்ற ஒரு லெவலுக்கு அவர் வந்துட்டாரு அவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல. ஸோ அவரோட நீங்க பயணிச்ச நாட்கள், இப்போவும் நீங்க அவரோட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவரோட வளர்ச்சியை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி. ஏன்னா அவருக்கு ஆசை வந்து டைரக்டரும் ஆக்டரும் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதை நான் வந்து பிரேமம் ஷூட் பண்ணும்போதே எனக்கு தெரியும். அப்போது டைரக்ஷன் பண்ணுறதுக்கு பறவை டைரக்ட் பண்ணல அவர். பறவையோட கதையெல்லாம் என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும். ஸோ நான் வந்து அன்வர் ரஷீத் தான் அண்ணன் மாதிரி. ஓகே ஓகே. அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சௌபின் கிட்ட ஒரு கதை இருக்குது, கேட்டு பாருங்க, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் அவன் ஒரு டைரக்ட் ஆகலாம். அப்புறம் வந்து பறவை வந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா, அசிஸ்டன்ட் டைரக்டராக சௌபின் ரொம்ப படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சௌபின் வந்து இப்போது தமிழ் படத்துலேயே ஏன் நடிக்கலை, மலையாளத்தில் பெரிய ஆள் ஆகிட்டார். இப்போ அவர் டேட் இல்லைன்னா படம் மூவ் பண்ணாத மாதிரி அந்த அளவுக்கு எல்லா வருஷமும் நிறைய படங்கள் சௌபின் வச்சு வருது. ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டார், டைரக்டர் ஆகிட்டார். நான் என்ன நினைக்கிறேன்னா, தெலுங்குல நடிக்கணும், ஹிந்தியில் நடிக்கணும், கன்னடத்தில் நடிக்கணும், தமிழில் நடிக்கணும், எல்லா லாங்குவேஜ்லேயும் நடிக்கணும். ஓகே. அந்த அளவுக்கும் வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இன் மலையாளம் ஹீஸ் வெரி பிக். ஓகே. இப்போ நடிக்கிறதா கேள்விப்பட்டோம் சார், தமிழ்ல ஒரு படம் கமிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து வெற்றிமாறன் சார் கூட ஏதோ டாக்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு செய்தி வந்தது. வெற்றிமாறன் சாரே வந்து ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ் ப்ரிப்பேர் பண்றாரு. ஆமா. இப்போ எனக்கு பொல்லாதவன் ரொம்ப பிடிக்கும், வடச்சென்னை ரொம்ப பிடிக்கும். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன், எனக்கு வடச்சென்னையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார், இந்த மாதிரி தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு என்னன்னா, அவருக்கு வந்து ஒரு யூனிக் ப்ரெசன்டேஷன் இருக்கு. இப்போ அதில் வந்து வடச்சென்னையில் ஒரு டீட்டெயில் வந்து கேரம் ஃப்ளேயர் அப்படின்னு தனுஷ் சார் பேசுகிறதும் அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக கவனித்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ இதே மாதிரி சௌபின் கையில் கிடைச்சாருன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அவங்களுக்குள்ள இருக்கிற ஜெல்லிங் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா. இவரும் வந்து டீட்டெயிலாக ஒர்க் பண்ண ஆசைப்படக்கூடிய ஒரு ஆள், அவரும் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளாக வந்து வெற்றிமாறன் சாரும் நவாசுதீன் சித்திக்கியும் ஒர்க் பண்ண எப்படி இருக்கும்? எனக்கு அது கண்டிப்பாக ரொம்ப நல்லா தான் வரும்னு நம்பிக்கை. இல்லை, உங்களோட அந்த சாய்ஸ் ஆஃப் அந்த காம்பினேஷனே கேட்குறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அகெயின் உங்களோட படங்களுமே அந்த அந்த ஒரு வெரைட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்துலையுமே வந்து அந்த ஒரு சாய்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸ். அங்கே எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது சார். உங்கள் படங்களில் நடித்த ஆரம்பகட்ட அந்த படங்களில் நடித்த இப்போது நேரமில் நிவின் பாலி சாராக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி உங்களோட ஷார்ட் ஃபிலிம் டேஸில் விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், பிரேமமில் இவங்க மடோனா அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய ஸ்டார்ஸ்.
ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் அன் ஆக்டர் சார்? ஆக்சுவலி ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணுவேன். இப்போது அதுவும் இல்லாமல் அந்த டைமில் அவங்களும் அவைலபிளாக இருக்கணும். ஓகே. ஸோ சில டைம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணுவேன். சில டைம் வந்து இப்போ அசிஸ்டன்ட்ஸ், அசோசியேட்ஸ், இவங்க ஒரு காஸ்டிங் க்ரூ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு நல்லாயிருக்கும், இந்த கேரக்டருக்கு வந்து இந்த ஆக்டர் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். இது ஒரு சைடில் போகும். இல்லை ஆடிஷன் பண்ணி சில பேரை செலக்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக வினய் ஃபோர்ட்டோட கேரக்டர் வந்து பிரேமத்தில் வந்து அது அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங், யார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஷன். சௌபினை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வினய் ஃபோர்ட் அவர் பண்ண வினய் ஃபோர்ட் பண்றதுக்கு இல்ல, வினய் ஃபோர்ட் பண்றது ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே, சௌபினோட கேரக்டர் சௌபினுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஓகே, வினய் ஃபோர்ட் யார் பண்ணா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரங்களும் தேடுறேன். யாருக்கும் வந்து ஆடிஷன் வந்து அந்த இது பிடிக்க முடியல. ஓகே, கடைசியில செம்பன் வினோத் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது ஆடிஷன்லாம் நான் வரமாட்டேன், அதான் அவர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா அவரை டெஸ்ட் பண்றதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டாரு. லுக் டெஸ்ட்டுக்கு தான் ஆக்சுவலி கூப்பிட்டோம். ஓகே, லுக் டெஸ்ட் நடிக்கவா டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு அந்த மாதிரி யோசிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கோல்ல பேசும்போது நீ அதான் கேட்டேன், கோல் நடிக்கும் போது அவரே சொன்னாரு, இதுக்கு ஐயோ நீ லுக் டெஸ்ட் கூப்பிட்டியா அப்படி அந்த மாதிரி சிரிச்சுட்டு விட்டுட்டாரு. ஸோ அந்த டைம்ல அவருக்கு தான் யோசிச்சேன். ஆனால் வினய் ஃபோர்ட் வந்து பூனே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோ அங்கே சத்யத்ராய் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோ எங்கேயோ படிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஆடிஷனோட ஓகே லுக் டெஸ்ட் ஆடிஷன் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பண்ணியிருக்காரு. ஸோ சொன்ன உடனே நான் வரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி ஒரு 3-4 விதத்தில் அது அவரே பண்ணி காமிச்சாரு. ஸோ இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணது தான் வினய் ஃபோர்ட் கேரக்டர். ஸோ வினய் ஃபோர்ட் இந்த மாதிரி ஆடிஷனில் வந்தது தான் அவர். சேம் சாய் பல்லவி ஆடிஷனில் வந்தது தான், மடோனா ஆடிஷனில் வந்தது தான், அனுபமா பரமேஸ்வரன் ஆடிஷனில் வந்தது தான். அதெல்லாம் ஆக்சுவலி ஆடிஷனில் விட்ட நிறைய பேருக்கு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க யோசிச்சு இவங்களை எப்படி செலக்ட் பண்ணாமல் விடுறது அந்த மாதிரி யோசிச்சு ரஜிஷா விஜயன். ஓகே, ரஜிஷா விஜயன் பிரேமத்தில் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். ஆனால் கடைசி ரவுண்டில் வந்து 3 பேர் ஆல்ரெடி ஆயிடுச்சு. திருப்பி அவங்களுக்கு கேரக்டர் இல்லாமல் கொடுத்தா நல்லா இருக்காது சொல்லிட்டு அவங்கள அவாய்ட் பண்ணோம். ஆனால் அவங்க இப்போ பெருசாக வந்துட்டாங்க, அவங்களே ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாங்க. அப்போ கண்டிப்பாக அது இல்லாமல் எந்த ரோலுக்கு சார் அவங்க ஆடிஷன் பண்ணாங்க? இது செகண்ட் இதுக்கு. ஓகே, அதாவது மலர் கேரக்டருக்கும் இதுக்கும் மேரி கேரக்டருக்கும். ஓகே, செலின் கேரக்டர் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஆடிஷன் ஒரு ரவுண்டு போய் 3 பேரையும் வெவ்வேறு செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி செலக்ட் பண்ணோம். ஸோ இது வந்து இப்போ மலர் கேரக்டர் ஆக்சுவலி அசிந்தா வர வேண்டியது, அது நிவின் பாலி வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஓகே அது நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி மட்டாஞ்சேரி பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எழுதியிருந்தேன் கேரக்டரை. அதுக்கப்புறம் தமிழ் கேரக்டராக மாற்றின பிறகு தான் சாய் பல்லவி ஆடிஷன் பண்ணோம். நாங்கள் ஒரு 5 பேர் போய் கோயம்புத்தூர் அவங்க வீட்டில் போய் ஆடிஷன் பண்ணி அப்போ எங்களுக்கு வந்து ஓகே இவங்க நல்லா இருக்காங்க, இந்த கேரக்டருக்கு செட் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் மடோனா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அனுபமா பரமேஸ்வரன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் செலக்ட் ஆன நிறைய பேர், அதுக்கு 5 குறின்னு இருந்தாங்க. அது இல்லாமல் அஞ்சனா ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அது இல்லாமல் ரஜிஷா விஜய் நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஃபைனல் ஸ்டேஜஸில் செலக்ட் பண்ண முடியல, ஏன்னா இவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படிதான். அது ஓகே சார், அது புரியுது. பட் ஒரு பெர்ஃபார்மர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஒரு ஆடிஷனாவோ? இன்ட்ரெஸ்ட் டு ஒர்க் சார். ரைட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு ஒருத்தரும் ஒரு விதமான ஒரு ரைட்டிங் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க ரைட்டர்ஸ். ஸோ ஒரு எடிட்டராகவும் இருக்கிறதுனால உங்களோட ரைட்டிங் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கும்? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எழுதும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் கற்றுக்கிட்டனால எனக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி எடிட்டர்னால என்னோடய பார்வை வேறு மாதிரி. ஸோ நம்ம வந்து இப்போ சினிமாட்டோகிராஃபர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சினிமாட்டோகிராஃபர் வந்து ஷூட் பண்ணுறது தான் நம்ம வந்து எடிட் பண்ணணும். ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் இருக்கும். நம்ம அப்படி பார்த்தோம்னா எழுதுறதே பயமாக வந்துடும். ஸோ ஆரம்பிக்கிறது எப்படின்னா, இப்போது ஒரு சினிமாவில் வந்து 60 சீனோ 70 சீனோ இருக்கலாம், இல்லை 150 சீன் கூட இருக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு சீனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு சீனில் எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பிரித்து எடிட்டராக பார்க்கும்போது ஒரு லாங் ஷாட் இருக்கும், ஒரு மிட் ஷாட் இருக்கும், ஒரு க்ளோஸ் ஷாட் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதுவாங்க. ஸோ
எடிட்டராக பார்க்கும்போதும் சினிமோட்ராஃபராக பார்க்கும்போது சினிமோட்ராஃபர் வேலை என்ன, ஆக்டர்ஸ் வரும்போது ப்ராப்பராக அந்தந்த ஷார்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ இது வந்து கோர்க்கிறதும் இது வந்து துணி சேர்க்கிறதும் தான் எடிட்டரோட வேலை. ஒரு டெய்லரோட வேலையும் இருக்கலாம், இல்லை ஒட்டுற வேலையை கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிராஃப்டில் வந்து ஒட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஷார்ட், ஒரு சீனில் ஒரு ஷார்ட் ஃபஸ்ட்டு அப்படி போனோம்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக வரும். இனி சினிமா வந்து எடிட் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓகே ஒரு ஷார்ட் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஷார்ட் எடுத்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது என்ன நினச்சிட்டேன்னா, ஐயோ இந்த பாட்டெலாம் இப்படி டான்ஸ் ஆடியிருக்காங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு ஷார்ட்டில் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. கட் பண்ணி இன்னொரு ஷார்ட், கட் பண்ணி அடுத்த ஷார்ட் வரும், கட் பண்ணி இந்த ஆங்குலர் ஷார்ட் வரும், கட் பண்ணால் நடுவில் க்ளோஸ்அப் வரும். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் மாதிரி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வாட்டி போட்டிருப்பேன். ஓகே, சச்சினில் விஜய் சார் ஜம்ப் பண்ணுறதும், ஆமாம், அதில் வந்து எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தா எல்லாரும் வந்து 3 2ன்னுலாம் சொல்லிடுவாங்க. கண்டக்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதில் என்னென்னா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுல தான் அது ஜீவா சார் டைரக்ஷன் இல்லை, கேமரா அவர் தான் ரன்னுக்கு கேமரா. ரன்னெல்லாம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு ரீசன் அந்த ஷட்டர் போடுறது, அதுக்கப்புறம் திரும்பி இப்படி மாதவன் பார்க்குறதும், அந்த 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 டீட்டெயிலிங் இருக்குல்ல, அந்த டீட்டெயிலிங் இந்த ஷார்ட்ஸ்லேயும் எடிட்டிங்லேயும் சூப்பராக இருக்கும். அது ரைட்டிங்லேயே இருக்கணுங்கிறீங்க? ஆமாம், ரைட்டிங்கில் இருந்தாலும் அது டெக்னிக்கலாக நம்ம அது அந்த கேமரா ஜிட்டர் இருக்கும். அது வந்து 435 இல்லைங்க ஆரி சூப்பர் 35 அந்த மாதிரி அந்த டைமில் இருந்த கேமராவில் ஜிட்டர் பண்ண முடியும். சூம் வச்சுட்டு இப்படி ஜிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீ இப்போ கூட ரன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டண்ட் இப்போ வராது. ஏன்னா இப்போ டிஜிட்டல் அந்த மாதிரி ஜிட்டர் பண்ணால் ஃபிலிம் இல்லை டிஜிட்டல் இமேஜ் வந்து ஷேக் ஆகிடும். அதனால் நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஃபிலிமில் அது ரொம்ப ஈஸி. ஸோ ரன் படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சண்டை வந்து அவ்வளோ சூப்பராக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் நமக்கு தெரிகிறது வந்து ஷார்ட் டிவிஷன், நிறைய ஷார்ட்ஸ். ஸோ இப்போ திருப்பி ஒரு சீன் வரும்போது ஒரு சண்டை காட்சின்னு வச்சுக்கோங்க. சண்டை காட்சியில் சீன்ஸ் வந்து சீன் ஒரு சீன் தான், ஒரு சண்டை நடக்குது, இவ்வளோதான். இப்போது ஆக்ஷன் டைரக்டராக கேமராமேனாக டைரக்டராக பார்க்கும்போது இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க 3 பேர் சேர்ந்து. ஸோ ஆக்டர்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க, ஸோ இந்த ஷார்ட்டில் நீங்கள் வந்து அவர் கிக் பண்ணும்போது நீங்கள் இப்படி போகிறத நாங்கள் வந்து க்ளோஸ்அப்பில் எடுக்கிறோம், அது ஒரு ஷார்ட்டு. அதுக்கடுத்து வந்து இந்த பக்கம் அந்த கிக் வந்து படாமல் அவர் வந்து விழுறது ஒரு ஒயிட் ஷார்ட்டில் எடுக்கிறோம். ஓகே, அப்போ 2 ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனில் வந்து 15 ஷார்ட்டு 20 ஷார்ட்டு 30 ஷார்ட்டு, ஒரு சண்டேலெல்லாம் பார்த்தோன்னா சில டைம் வந்து 60 ஷார்ட்டு 70 ஷார்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், 100 ஷார்ட்லாம் இருக்கும். ஸோ அது வந்து பண்ணுறது தான் வேலை. எழுதுறது ஈஸி, நம்ம வேணால் அந்த மாதிரி எழுதுறதெல்லாம் நம்ம அப்படி எழுதிடலாம். ஆனால் இதே வந்து இவ்வளோ பேரை வச்சு ஷூட் பண்ணுறது தான் கஷ்டம். ஷூட்டில் அது கரெக்டாக பண்ணிடணும். ஓகே, ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 lakhs to 10 lakhs மினிமம் பட்ஜெட் வரும் ஒரு சினிமா எடுக்கணும்னா. ஒரு சினிமாவில் அவ்வளோ இப்போ பெரிய ஸ்டார் இருக்குன்னா அது வந்து 20 லட்சம் ஆகிடும், அது ஒரு 30 லட்சம் ஆகிடும், சில டைம் 50 லட்சத்தில் போய் கூட நிற்கலாம். இப்போ பீட்டர் ஹெயின் சார் எல்லாம் வராருன்னு வச்சுங்க, ஒரு பெரிய சண்டை இப்போ அன்னியனில் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய சைனீஸ் ஆட்களை வச்சு ஒரு சண்டைனா அது ஒரு நாள் எவ்வளோ ஷூட் அப்படி பற்றிக்கும் பட்ஜெட்டு. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ சில வந்து ஒரு க்ளோஸ்அப் ஒரு ஹீரோ இப்போ மின்னிலை பிடித்து பாட்டு இருக்குல்ல ஷாஜஹான்ல, அந்த பாட்டில் விஜய் சார் ஆடுவார், சைடில் ஹீரோயினும் இன்னொரு ஹீரோவும் ஆடுறது வேற ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. விஜய் சார் தனியாக வந்து ஆடிட்டு இருப்பார். ஸோ அதில் விஜய் சார் மட்டும் போதும், கொரியோகிராஃபர் சொல்லி கொடுக்குறத அவர் இப்படி அடிச்சுட்டு அப்படி போயிடுவார். ஏன்னா அவர் அவர் டான்ஸிங்கில் கிங்கு. ஓகே, ஸோ அதில் வந்து எடுக்கிறது வேற மாதிரி, ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு. ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். இதே வந்து இவர் வந்து இப்போ திருமலையில் ஃபஸ்ட் ஒரு சண்டை இருக்கும், கேரம் போர்டு பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் ஓடி போய் பிடிச்சி நிறுத்தி இப்படி இது பண்ணி அதெல்லாமே எவ்வளோ ஷார்ட்ஸ்ன்னு எண்ணி பாருங்கள். அப்போ தான் தெரியும், ஐயோ இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்களா அவங்க அப்படின்னு தெரியும். ஓகே, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க திருமலையிலே அப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சு அது வந்து. நான் என்ன சொல்கிறேன், அப்போது அது ஷார்ட் டிவிஷன் தான். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதாவது எழுதும்போது அந்த ஷார்ட்டில் இருக்கணும். ஓகே, இல்லைன்னா அங்கே உட்காந்து கம்போஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடியூசர் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளான செட் இருக்கணும். எல்லோரும் அந்த மாதிரி சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி கூட போகலாம்.
ஓகே. ஆனால் இட் இஸ் ஆல் அபவுட் மேக்கிங். ஸோ யுவர் வே ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஷார்ட்ஸாகவே எழுதிடுவீங்க. ஆமாம், நான் எடிட்டர்னால ஃபஸ்ட் இப்போது பிரேமம் பிகினிங் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வந்து எழுதுறது. ஆமாம். ஃபஸ்ட்டு வந்து பட்டர்ஃப்ளை போகிறதெல்லாம் வந்து அவர் வீடுக்கு முன்னாடி இருக்கிற ஆம்பியன்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மேரி என்ன பொண்ணை ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறதும், அந்த லெட்டர் பேட் வந்து ப்ராப்பராக மேலே இருந்து காமிக்கிறதும், அவன் எழுதுறதோட ஒவ்வொரு டீட்டெயிலும் அந்த லாங்குவேஜில் காமிக்கிறதும், அந்த இது வந்து நான் தான் எழுதி ஒவ்வொரு ஷார்ட்டாக எழுதணும். அது இதுக்கு இந்த டயலாக்லேருந்து இந்த டயலாக் வரைக்கும் க்ளோஸ்அப் எடுக்கணும், இந்த டயலாக்லேருந்து இந்த டயலாக் வரைக்கும் இப்போ மேரியோட கேரக்டர் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போகிற மாதிரி இருக்கணும். வீட்டு முன்னாடி இவன் வந்து யோசிக்கிறது முன்னாடியிலிருந்து அந்த ஜன்னல் வழியாக எடுக்கணும், ஜன்னல் இல்லாமல் எடுக்கக்கூடாது, ஜன்னல் முன்னாடி இருக்கிற அந்த ஆப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும். ஸோ இதெல்லாமே எழுதி வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். சப்போஸ் அந்த நான் எழுதி அங்கே போகும்போது அந்த மாதிரி ஜன்னல் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது அந்த லொக்கேஷன் செலெக்ஷனில் இருக்கப்போ லொக்கேஷன் செலெக்ஷனில் இந்த மாதிரி வீடு தேடணும் அப்படி தான் போயிருக்கணும். ஓகே. ஸோ இட் இஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட். ஓகே. சினிமாட்டோகிராஃபரும் வரும், எடிட்டரோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஆர்ட் டைரக்ஷனோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எல்லாமே வரும். அது இப்போ அது ஒரு சீன் சொல்கிறீங்க, பிரேமமில் ஒரு சீன் சொல்கிறீங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் தான் இப்போ நீங்கள் வந்து ஸ்கிரிப்டில் எழுதக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஆமாம். ஒரு 60 சீன் இருக்கிற ஒரு படம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் சேர்ந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ பேஜஸ் சார் இருக்கும் உங்களோட ஸ்கிரிப்ட்? என்னோட ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஷார்ட்டில் இந்த ஷார்ட்டில் இவ்வளோ தான், இந்த ஷார்ட்டில் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு ஜாஸ்தியாகவே இருக்காது. இஞ்சி போனால் 100 பேஜ்லேருந்து 130 பேஜ் வரைக்கும் தான் இருக்குது. ஓகே. என்னோட ஸ்கிரிப்டே சிலது வந்து கண்ணா பின்னானே எழுதியிருப்பேன். அது வந்து ஆரம்ப காலத்தில் நம்ம எழுதும்போது அப்படி ஷூட் பண்ணி இப்படி ஷூட் பண்ணி எல்லாம் எழுதிடுவேன். ஆனால் அங்கே போகும்போது பாதி வராது. ஸோ அது போக போக நாமளே ஃபில்டர் ஆகிடுவோம். ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இது இருக்குல்ல, இதே வந்து இவங்க வந்து அந்த பாட்ரியில் செய்யும்போது ஃபஸ்ட்டு கிளேயாக இருக்கும். ஓகே. இது செராமிக்னால கிளேயான்னு தெரியல எனக்கு. இப்போ ஒரு பாட் இருக்குன்னு வச்சுங்க, அது வந்து அது ஃபஸ்ட்டு பிடிக்கும்போது நம்ம நினைக்கிற மாதிரி நிற்காது, அது கீழே உடஞ்சி போயிடும். திருப்பி அதை சுற்றி திருப்பி நார்மலாக பிடிச்சி இல்லை அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தா அது பிரச்சனை ஆகிடும். சரி, இன்னொன்று 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ட்ரை பண்ண தான் அந்த பாட்ரியே சரியாகும். அதே மாதிரி தான் ஒரு ஷாட்டு. ஸோ ஒரு சீன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 20 ஷாட்டு 10 ஷாட்டு 20 ஷாட்டு இருக்குன்னு வச்சுங்க. ஸோ ஒவ்வொரு ஷாட்டும் நம்ம எடுக்க நமக்கு அந்த இது வந்துடும். ஓகே, ப்ராக்டிஸ் வந்துடும். ஓகே சார், உங்களோட டைட்டில் கார்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்றது மறுக்கவே முடியாது. ஸ்பெஷலாக சொல்லணுன்னா அந்த ஒவ்வொரு டைட்டிலோட கிரெடிட்ஸ் நேமு, இப்போ டைரக்ஷன் டீம், சினிமாட்டோகிராஃபி டீம்னு ஒருத்தர் பேர் வரும்போதும் அதுக்கு ஒரு மியூசிக்கல் பீட்டில் நீங்கள் வந்து கட் பண்ணியிருப்பீங்க எல்லா படத்துலையுமே. ரைட் ஃப்ரம் உங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து சார் தோணுச்சு? இல்லை, எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ மியூசிக்கலாக எடிட் பண்ணுறது தான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் வெவ்வேறு மாதிரி இருக்கணும், அந்த படத்தோட ஃபீல் இருக்கணும்னு நினைப்பேன். மெயினாக இப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், பிரேமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஏஞ்சல் ஷார்ட் ஃபிலிமில் டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும், வேறு ஸ்டைலில் இருக்கும், எலி ஷார்ட் ஃபிலிமில் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அந்த படத்தோட மூடில் டைட்டில் இருக்கணும். ஓகே. அடுத்த வாட்டி இன்னும் வேற மாதிரி இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு படம் எல்லாம் வந்துச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வெரைட்டியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேரமோட டைட்டில் கார்டு இப்படி இந்த கான்செப்டில் தான் அதை எப்படி டிசைன் பண்ணேன், கோல்டோட கான்செப்டில் இது எப்படி டிசைன் பண்ணேன்னு வெரைட்டி பற்றி. நேரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து கிளாக்ஸ் இருக்கும். அப்போது ஒவ்வொரு கடையிலையும் போய் ஒவ்வொரு கிளாக்ஸ் எடுத்து ஒவ்வொரு விதமான கிளாக்ஸ் வச்சுட்டு எடுத்துருப்பேன். ஓகே. ஸோ நேரம் நமக்கு இருக்கிற ரெப்ரசன்டேஷன் அதுதான். படத்தில் வந்து நான் டைம் லேப்ஸ் காமிச்சிருப்பேன். ஓகே. டைம் லேப்ஸ் வந்து வேறு ரெப்ரசன்டேஷன், ஒரு டே ஒரு நைட் இதெல்லாம் வந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது, அது ஒரு டைம் லேப்ஸ் தான். ஸோ அது டைமை குறிப்பிட்டு. ஸோ எல்லாமே வந்து இப்போ 4:58ன்னு ஒரு இடத்துல வந்து சொல்லுவான் வெற்றி கேரக்டர், டைம் என்ன ஆகுது 5 மணி ஆக போகுது,
கரெக்ட் டைம் 4:58 அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நிமிஷம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஷார்ட்ஸ் எடுத்துருவோம். அந்த சாண்ட் கிளாக் திருப்பி வைக்கிறது, சாண்ட் கிளாக்கோட க்ளோஸு, சாண்ட் கீழே விழுறது, அந்த பில்டப் போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து நேரம் ஒவ்வொரு செகண்டுக்கும் கட் பண்ணியிருப்பேன் அதில். ஓகே. அது அந்த ஸ்டைல். பிரேமத்தில் வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான் இருக்கும். முக்கால்வாசி இப்படி ஒரு ஃப்ளோ இருக்கும் படத்தில். ஓகே. சில டைம் வந்து இப்படி இருக்கும். இப்போது அதில் வந்து டைட்டிலிங் வந்து அவ்வளோ கவனிக்க வேண்டாம், கேஷுவலாக போட்டும்ல அப்படின்னு நினச்சிட்டு சும்மா ஸ்டிக்கர் மாதிரி மேலே ஒரு நார்மல் கொஞ்சம் ஒப்பேசிட்டி கம்மி பண்ணி டைட்டில் போட்டிருப்பேன். ஒரு ப்ளூ இதில் டெக்ஸ்ட் போட்டிருப்பேன். கோல்டில் வந்து அதே தான், ஒரு சைடில் இருந்து ஆரம்பிச்சு நீங்கள் ஃபாஸ்ட் அடிச்சு பார்த்தீங்கன்னா இப்படி போகும் டைட்டில். இப்போ நீங்கள் ஓடிடியில் இருக்கும்போது அது பார்த்தீங்கன்னா இப்படி போகும். எதில் சார்? கோல்டில். கோல்டில். ஓகே ஓகே. அதாவது ஒரு டைட்டில் இங்கே வரும், அடுத்த டைட்டில் இங்கே வரும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ட்ரை பண்ணுறது. அந்த இடத்த தான் சார் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். இப்போ ஏஞ்சல் ஷார்ட் ஃபிலிம், ஏஞ்சலில் கரெக்டாக அந்த மியூசிக் ஏறும், டெங் 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 டெங், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரியே வரும். டச்சில் பண்ணியிருப்பீங்க. இது வந்து எங்கேருந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் வந்ததுன்னு? ஏன்னா இன்னொரு இதுவும் பார்த்தேன் அவங்க படங்களில், ஐ யூஸ் டு ஸ்டீல் ஃப்ரம் எவ்ரி சிங்கிள். அது வந்து அந்த டயலாக் வந்து குவென்டின் டாரண்டினோ ஆமாம் டைரக்டர் எங்கேயோ சொன்னது. ஸோ அது அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அது கெத்தா சொல்லும் போது அப்படி சொல்லியிருக்கேன், நான் அங்கிருந்து திருடுவேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். அது இல்லாமல் குறிப்பிட்டு இந்த படத்துல இருந்து அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இதுலாம் கிடையாது. அப்படி நம்ம டைரக்ட் பண்ண வந்தாலும் நம்மளால பண்ண முடியாது, நம்ம பண்ண மாட்டோம். ஏன் தெரியுமா? அங்கதான் நம்ம ஐடென்டிட்டியே இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு கார் தயாரிக்கணும்னு நினச்சிட்டேன், இல்லை ஒரு கார் வாங்கிட்டேன். இப்போ நான் ஒரு 800 இல்லை இப்போ இருக்கிற ஒரு சின்ன ஒரு பெலினோவோ எலான்ஸாவோ அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிட்டேன்னு வச்சுங்க. அதுக்கு போய் நான் பென்ஸோட இது ஓட்டினா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி நான் இழுத்து வச்சா கூட அது நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை, அது ஒரு இமிட்டேஷன். ஸோ இது வந்து எனக்கு என்னால் பண்ண முடிஞ்சது. நான் வந்து இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அஜ்மல்னு ஒரு ஆக்டர் இருக்குது, இப்போ தளபதி 68 கூட நடிச்சு, ஆமாம் கோல்டில் இருப்பார். ஆமாம். அவர் வந்து ஃபஸ்ட்டு நடிக்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஒரு வீடியோ, போர்ட்ஃபோலியோ வீடியோ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அவருக்காக எடிட் பண்ணி நான் கொடுத்துருந்தேன். அது ரொம்ப நாள் முன்னாடி. ஸோ அந்த டைம்லேயே வந்து இது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது எடிட்டிங். நான் வந்து எனக்கு அப்பா வந்து கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து 11th 12th வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த டைம்லேருந்தே நான் எடிட் பண்ணுவேன். பாட்டுக்கு வந்து இப்போ மெட்ரிக்ஸ் படம் வந்து ஒரு மியூசிக் வச்சு எடிட் பண்ணுவேன். தூள் படம்லாம் ரொம்ப எடிட் பண்ணியிருக்கேன் நான் மியூசிக் வச்சு. அதாவது லேர்ன் பண்ணுறதுக்கு. அப்போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதாவது பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீரஜ் விமல்னு சொல்லிட்டு. அவங்ககிட்ட போயிட்டு காமிக்கும்போது சூப்பராக இருக்குது, அவ்வளோதான். இன்னொன்று பண்ணுவேன், காமிப்பேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் ஃபைன் டியூன் பண்ணி நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிக்கும் போது தெரியுது, ஓகே நாமளே டைட்டிலிங் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, அப்படி வந்தது. ஸோ அது இல்லாமல் நான் இப்போது இங்கிலீஷ் படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் லக்கி நம்பர் 11 ஒரு படம் இருக்கும். அதில் டைட்டிலிங் சூப்பராக இருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸ்ல சூப்பராக இருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸில் அங்கே கிரவுண்ட்லேயே செஞ்சுருப்பாங்க லோகோலாம். ஃபஸ்ட் இதில் லெஜெண்டரி பிக்சர்ஸ்னு ஏதோ எழுதியிருக்கும், அதெல்லாம் கிரவுண்ட்லேயே செஞ்சுருப்பாங்க. ஸோ அங்கிருந்தா ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இருந்தால் அந்த விஷயம் கற்றுக்கிட்டேன் நான். அதாவது ஒவ்வொரு சினிமாவுக்கும் அவங்க மாற்றுவாங்க. இப்போது ட்ரீம் ஸ்பீல்பர்கோட கம்பெனி இருக்குல்ல, அது ஒவ்வொரு படத்துக்கும் மாறும். வார்னர் பிரதர்ஸ் ஒவ்வொரு படத்துக்கும் மாறும். யூனிவர்சல் பிக்சர்ஸ், பேரமவுண்ட் பிக்சர்ஸ், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிசைன் பண்ணுவாங்க அந்த படத்தோட இது. ஸோ இந்த தாக்குதல் தான் எனக்கு. அதாவது என் படத்தில் நான் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும், ஒவ்வொரு ஜானரில் எடுத்திருப்பேன், அந்த ஜானருக்கு நான் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கு நான் கற்றுக்கிட்டனால என்னால் பண்ண முடியுது. அதே நேரத்தில் அந்த லோகோ ஃபில்ம் பை அல்ஃபோன்ஸ் புத்ரன் போடுற அந்த லோகோ வந்து எல்லாத்துலேயும் ஒரே ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன சார் காரணம்? அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து ராஜமௌலி சாரும் ஹரி சாரும். மெயினாக இவங்க 2 பேரும் படம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ராஜமௌலி ஒரு ஸ்டாம்ப் வரும்,
சொல்லிட்டு படம் முடியும் போது ஆரம்பிக்கும் போது எங்கேயோ ஒரு ஸ்டாம்ப் வரும். அது அவரோட ஸ்டைலு. ஹரி சார் படத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு கோவில் சைடில் மோஸ்ட் ப்ராபப்லி அவர் எழுதியிருக்கிறதும் ஹரின்னு எழுதியிருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இப்போ இருக்கிற படம் வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு ஐடென்டிட்டி ஒரு டைரக்டரோட. ஸோ எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு நானே டிசைன் பண்ணது. இது எனக்கு என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சார் எடுத்து கொடுத்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நான் வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் அது பிளாக் அண்ட் ஒயிட் ஆக்கி ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுத்து அந்த மாதிரி செஞ்சு ஷார்ட் ஃபிலிம்லேருந்து பண்ணிட்டு வரேன். ஓகே சார். ஸோ இசைக்குள்ளே வருவோம். ஏன்னா மியூசிக்கல் விஷயத்த நீங்கள் எடிட்குள்ளே ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ உங்களோட படங்களில் ராஜேஷ் முருகேசன் சாருடைய பங்கு வந்து பெரிய ஒரு பங்கு. ஸோ அவருக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு அது எப்படி வந்து தொடர்ந்து இவ்வளோ படங்களில் உங்களுக்கான அந்த உரையாடல் எப்படி இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும்? நானும் ராஜேஷும் ஒரே கிளாஸில் படிக்க வேண்டியது. ஃபஸ்ட் ஒரே கிளாஸில் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து வேறு ஒரு கோர்ஸுக்கு ஆடியோ ரிலேட்டடான கோர்ஸுக்கு போயிட்டார். நான் வந்து ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ்லேயே இருந்துட்டேன். ஸோ இது மட்டும்தான் வித்தியாசம். மீதி எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிமில் இருந்து ராஜேஷ் இருக்கார். அதாவது இங்கே சென்னையில் வந்த பிறகு நான் பண்ண ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே ராஜேஷ் தான் முக்கால்வாசி மியூசிக் பண்ணியிருக்காரு, ஆல்மோஸ்ட் 90%. ஸோ அங்கிருந்து அவரும் நானும் ஒன்றா வளர்ந்த மாதிரி. அவர் மியூசிக் சைடில் வளரும், நான் ஷூட்டிங் சைடில், அதாவது ஸ்க்ரீன் சைடில் எப்படி, ஃபிலிம் மேக்கிங் சைடில் நான் எப்படி. ஓகே. ஸோ அடுத்து இசைஞானியோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் பற்றி, அவரோட ஒரு ஃபேன் பாயாகவும் நீங்கள் இருக்கீங்க. நிறைய உங்களுடைய பூக்கள் எடுத்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற நிறைய போஸ்ட்ஸில் கீரவாணி சாரோட மியூசிக்கும் இசைஞானியோட மியூசிக்கும் நீங்கள் வந்து யூஸ் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வந்தது தான். அதாவது ராஜா சாரோட ஒரு மெயின் ஒரு டிசைபிள் தான் கீரவாணி சார். அதே ராஜா சாரோட மெயின் டிசைபிள் தான் ஏஆர் ரஹ்மான் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார். இவங்க எல்லாருமே வந்து ராஜா சார் கிட்டேருந்து வந்தவங்க தான். ஸோ எனக்கு ராஜா சாரோட பாட்டு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். நான் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் எஸ்பிபி சாரோடதும் யேசுதாஸோடும் மிக சூப்பரான சாங்ஸ் வந்து ராஜா சார் காம்பினேஷனில் தான் இருக்கும். ஸோ ஒரு சிங்கர் வைஸும் ஒரு மியூசிக் லிசனராகவும் எனக்கு வந்து இவங்க எல்லாருமே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அது பிளான் பண்ணி இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சதில்லை, அது ஆட்டோமேட்டிக்கலாக அப்படி அமைஞ்சது. ஓகே. ஸோ எனக்கு வந்து ராஜா சார் கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசை. ஸோ அவர்கிட்ட போய் பேசி நாங்கள் ஒர்க் பண்ணது ஒரு நாளில் வந்து 6 பாட்டு 7 பாட்டுலாம் செஞ்சுட்டோம். இன்னும் நிறைய ப்ராஜெக்ட், இன்னும் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ண அவர் கூட. ஓகே. அப்படின்னு ஆசையாக இருக்குது. சூப்பர் சார். அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் அவர். அது ஆக்சுவலி வெளியிருந்து பார்க்கும்போதோ இல்லை இன்டர்வியூவில் அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரியே கிடையாது. எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து ரொம்ப ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர். எதை வேணால் பேசலாங்கம்மா. ஸோ இட்ஸ் வெரி ஜெனுவின் பர்சன். அப்படி தான் எனக்கு தோணுது. ஸோ விரைவில் அவங்க 2 பேரோட காம்பினேஷனில் நிறைய படங்கள் வர்றதுக்கு அவளோட காத்துட்ருக்கோம். சார், இப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பீங்க, இந்த மாதிரி படங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் பண்ணுவேன் வீடியோஸ். அது எப்போ போட்டேன்னா எனக்கு வந்து ஹெல்த் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. ஓகே ஓகே. ஸோ அது இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் ப்ராப்பராக ஒரு டெஸ்ட்டெல்லாம் எடுத்து என்னோடய ஹெல்த் வந்து கொஞ்சம் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்து நான் இப்போ திருப்பி சினிமாவுக்கு பண்ணாலும் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன். தயாராக தான் இருக்கீங்க இப்போ? ஓடிடியாக இருந்தாலும் சினிமா இருந்தாலும் சினிமா தான். ஓகே ஓகே. ஸோ எனி ஃபார்மேட் யுவர் தியேட்டராக இருந்தாலும் நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கீங்க இப்போ இருக்கிற சூழல். சூப்பர் சார். சார், கமிங் பேக் டு விஜய் சேதுபதி சார், அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அதில் ஒரு ரிதம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். எல்லாரும் பேசுகிற மாதிரி அவர் பேச மாட்டார். ஒரு பாஸ் விடுற இடமே வந்து 4 வார்த்தையை சேர்த்து பேசிட்டு அப்புறமா அவர் ஒரு இடத்துல பாஸ் விடுவார். ரிதம்ங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாரும் ரஜினி சாரை பார்த்து கற்றுக்கணும். ரஜினி சார்கிட்ட தான் ரிதம். அவர் தான் பேசுகிறதுலே 1 2 3 4 1 2 3 4 தான் சொன்னார். ஆனால் அதுவே ஸ்டைலிஷாக சொல்கிறது, அதில் ஒரு ரிதமில் வர்றது, அது ஒரு ஸ்டைலு. நம்ம கமல் சார், விஜயகாந்த் சார், விஜயகாந்த் சார்லாம் வந்து நீங்கள் பக்கம் டயலாக் கொடுத்தாலும் டக் 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 அப்படின்னு பேசிடுவார். விஜய் சார், அஜித் சார், உங்களுக்கு எல்லாமே ஒரு ரிதம் இருக்குது. சேம் நல்ல ஒரு நடிகன்னா ப்ராப்பரான சூப்பரான ஒரு ரிதம் இருக்கும். அதுதான் விஜய் சேதுபதி நினைக்கிறேன்.
ஏன்னா விஜய் சேதுபதிக்கும் அது ப்ராப்பராக இருக்குது. அது எப்படி அவர் உருவாக்குனாருன்னு? அது அவரோட ஸ்டைல். அதாவது அவருக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும். இப்போது உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதில் நீங்கள் ஸ்டார் ஆகிடுவீங்க இல்லையா? அதனால அவருக்கு வந்து ஆக்டிங் பிடிக்கும், அதனால அவர் அதில் ஸ்டார் ஆகிடுவார். புரியுதுங்களா? அவ்வளோதான் லாஜிக். ஏன்னா மெயினாக அவருக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்டிங்கில் என்னென்ன பண்ணலாம். இப்போ ஸ்டார்டம் பிடிக்கும்னா அது வேறு, அது டோட்டலி வேறு. அது ஒரு ஷோ ஆஃப் பிஸ்னஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் ஸ்டார்டம் கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டார்டம் கிடைக்கணும்னா ஸ்டைல் இருக்கணும், அதுலேயும் ஒரு ரிதம் இருக்கணும், அதுலேயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும். நிறைய பேர் சும்மா போய் நின்னா அந்த பார்வை வராது. ஆனால் சில பேர் போய் நின்னா அந்த பார்வை அப்படி வரும், அட்ராக்ஷன் வரும். ஸோ அதுலேயும் ஒரு இது இருக்குது. ரெண்டும் வேறு. இவருக்கு ஆக்டிங்கில் பாசம். ஸோ ஆக்டிங் ரொம்ப ஜாஸ்தியாக போய் தான் ஸ்டார்டத்துக்குள்ளே நுழைய முடியும். ஸ்டார்ட்டும் அடுத்த வேறு உச்சகட்டம். ஆக்டிங் வந்து இது. ஸோ இது ரெண்டுமே ஒரு ரிதம் இருக்கணும். இப்போ பேச்சிலே ஒரு ரிதம் இருக்குது. கண்டிப்பாக எல்லார் பேச்சிலையும் ஒரு ரிதம் இருக்குது, எல்லார் பேச்சிலையும் இசை இருக்குது. அது தெரியுமா? ஓரளவுக்கு எல்லார் பேச்சிலையும் இசை இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் இது கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக. அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ, இவ்வளோதான் உயிரெழுத்துக்கள். ஓகே, அப்போது அ என்கிறது குரில், ஆ என்கிறது நெடில். ஓகே, இப்போ நீங்கள் பேசுகிறதுல குரில் நெடில் இல்லாமல் பேச முடியுமா? முடியாது. அப்போ குரில் நெடில் இல்லாமல் பேசுனா, குரில் நெடில் வச்சு பேசினாலே இசை ஆகிடுறது. ஓகே, இதுதான் சார் மாஸ்டர் கிளாஸோட ஒரு டெஃபினிஷன் சொல்லலாம். ஒரு டேரக்டர்ஸ் கிட்ட இருந்தும் ஒரு ஆக்டர் வந்து ஒன்று எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து விஜய் சேதுபதி சார் என்ன எடுத்திருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்க? அது தெரியல. நான் நிறைய ரிவர்ஸு. ஒரு ஆக்டருக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஆள். நான் இப்போ நான் வந்து மணிரத்னம் சார் மாதிரியோ, அமீர் சார் மாதிரியோ, இல்லை இப்போ கோகுல் சார் மாதிரியோ. இப்போ கோகுல் சாரில் ரவுத்ரத்தில் ஜீவா வேறு மாதிரி காமிச்சிருப்பார். விஜய் சேதுபதி இந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருப்பார். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நான் அந்த மாதிரி கிடையாது. நான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவேன் சில டைம். எனக்கு வந்து மேக்கிங்கில் தான் ஸ்டைல் இருக்குது. எனக்கு ஆக்டிங்கில் ஸ்டைல் சொல்லி கொடுக்குறதுக்கு அந்தளவுக்கு நாலேஜ் கிடையாது. நான் அந்தளவுக்கும் போக மாட்டேன். இப்போது விஜய் சேதுபதி என்கிற ஒரு நடிகர்கிட்ட போயிட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த ஆக்ஷனில் பண்ணுங்கன்னா நான் இது சொல்ல மாட்டேன். இப்போ அவர் இப்படி தான் நடிகரா, மணி நாம் இப்படி போய்க்கலாமா அப்படி சொல்லிட்டு நாங்கள் அப்படி போயிடுவோம். அதாவது மணிகண்டன் இப்போ நாங்கள் ஏஞ்சல் பண்ணது அப்படி ஒரு ஸ்டைலில். இப்போ வேறு ஷார்ட் ஃபிலிம், இப்போ நேரம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கிருஷ்ணசங்கர் சொல்லிட்டு கேரளா, அவர் இப்போ பிரேமத்தில் நிவின் கூட வருவார், கோயான்னு சொல்லிட்டு. ஆமாம் அவன் தான் கேமரா. நேரம் ஷார்ட் ஃபிலிம் கேமரா. ஓகே, நாங்கள் அந்த மாதிரி வேறு மாதிரி கேன்சல் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஆக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவேன். இப்போ பிரேமம் படம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, எப்படி இவங்க ஃபோக்கஸ் எடுத்துருப்பாங்க, கேமராமேன் எல்லோரும் அதுதான் யோசிப்பாங்க. இது எப்படி கேமரா இப்படி போகுது, இப்படி சுற்றிட்டே இருக்குது, இப்படி போகுது, இப்படி போகுது, அப்படி போகுது, எப்படி இவங்க ஃபோக்கஸ் எடுத்துருப்பாங்க, அப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. இப்போ நான் அங்கே என்ன யோசிச்சேன்னா, நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு ஆக்டரை ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல நிப்பாட்ட வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இல்லை ஆக்டரை வந்து லைட்டை பிடிச்சி, இப்போ இந்த மருதமலையில் வடிவேல் சார் காமெடி இருக்கும்ல, வெயிட் பண்ண அவர் பொசிஷனில் நிற்கட்டும், என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அந்த காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பொசிஷனில் போய் நிற்கிறதுக்கு எல்லா ஆக்டர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வரைஞ்சி வச்சுருப்பாங்க, டேப்பெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. இந்த இது நாங்கள் பிரேமத்தில் தூக்கிட்டோம். ஓகே, நீங்கள் எங்கே போய் நிற்கிறீங்கன்னு நாங்கள் அங்கே வந்து ஃபோக்கஸ் எடுத்துக்கிறோம். நீங்கள் அதை பார்க்க வேணாம், அதை பார்த்தா அதை பார்த்துருவாங்க. அதை பார்த்து போய் நிற்கிறது, அது கான்ஷியஸ் ஆகுறதெல்லாம் மூஞ்சியில் தெரிஞ்சிடும். ஸோ அதை தூக்கிட்டோம். அதை தூக்கணுன்னா ஆக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி. என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் போகலாம். ஸோ அதான், அதாவது ஸ்டேஜ் மாதிரி ஆக்கிட்டேன் நான், பெரிய ஸ்டேஜ். அது மைக்கு கையில் கொடுத்துட்டேன். இப்போ எப்படி இருக்கும், அவன் ஓடி நடந்து நடிக்கலாமே. இப்போ மைக் இங்கே தான் இருக்குன்னா எல்லோரும் அங்கே தான் வந்து நடிப்பாங்க. ஏன் அங்கே தான் கேட்கணும், அங்கே தான் நான் சொல்கிறது கேட்கணும்னு நினச்சிட்டு அப்படி நடிப்பாங்க. இதே மைக்கு இப்படி
கொடுத்துட்டோம்னா ஸ்டேஜில் எப்படி இருப்போம், ஓடுவாங்கல்ல, Okay. அவங்களுக்கு அந்த கேரக்டர் எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஆக்கிட்டோம் பிரேமத்தில். அது கேமராவா ஹேண்டில் பண்ணும்போது ஒரு எவ்வளவு சிரமமா இருந்தது சார்? ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அது வந்து ஆக்சுவலி ஒரு சினிமோகிராஃபர் தான் ஃபோக்கஸ் புல்றாக ஒர்க் பண்ணார் எங்கள் கூட, ஷேகர் சார்னு சொல்லிட்டு. அவர் இப்போ ஆக்சுவலி அவர் வந்து கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் வித் பெரிய ஆளாயிட்டாரு. அவர் அந்த பிஸ்னஸ்க்கு போயிட்டாரு. ஓகே. ஸோ அவர் வந்து சினிமோகிராஃபர்னால அவருக்கு வந்து ஃபோக்கஸ் கரெக்டாக தெரியும், ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஸோ ஹீ ஒன்லி ஹெல்ப் அஸ். இப்போ ஆனந்த் சி சந்திரனும் விஸ்வஜித் ஒடுக்கத்தில் தான் கேமராவை, ஆனந்த் தான் மெயினாக கேமரா பண்ணியிருப்பாங்க. ஆனால் கூட ஃபோக்கஸ் புல்லருங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம் சார். அது அது படத்தில் நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் தான் தெரியாது. முக்கியமே. இப்போ ஒயிட் ஷார்ட்டே வச்சுட்டு இருந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ க்ளோஸ்அப் ஷாட் போனால் ஃபோக்கஸ் வந்துடும், ஃபோக்கஸ் இஷ்யூ வந்துடும். மேக்ரோ ஷாட் போனால் ஃபோக்கஸ் இஷ்யூ மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? அதாவது மிட்டுக்கு மேலே நீங்கள் என்னதான் ஷாட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி அப்போ சினிமாவில் ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமாவில் ஒயிட் ஷாட் தாண்டி தான் எல்லாமே. ஓகே. சரி, ஸ்டேஜ்னா ஒரே ஷாட்டு தானே. நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க ஸ்டேஜில், அவங்க ஏதோ பண்ணுறாங்க, ஒரே ஷாட்டு தான் நீங்கள் பார்க்குறதா ஒரு ஷாட்டு. சினிமாவில் அவங்க கண்ணுக்குள்ளே போயிடலாம். அதான் நேரத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பேன் நான். என்னோட கண் இப்படி இப்படி திரும்பும்போது ஸ்லோ மோஷனில் கண் இப்படி போகும்போது கரெக்டாக அதில் வந்து ஒருத்தன் செயினோட போகிறாங்கிறது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம க்ளோஸாக போயிடலாம். இப்போ நீங்கள் எலும்புச்சம்பளம் கட் பண்ணுறது கேட்டிங்க, அதுவும் அதுதான். ஓகே. அப்போ அதாவது ஆடியன்ஸ் 70 mm ஸ்க்ரீனில் அது மட்டும் ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக எடுத்துப்பாங்க. அது என்னோட நான் என்னோட இதில் கற்றுக்கிட்டது. ஓகே. ஓகே. உங்களுக்கு அடுத்த இப்போ பண்ண போகிற படங்களுமே நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜிங் தான் விரும்புகிறீங்க? இல்லை, ஒவ்வொரு படத்துக்கும் மாறும். இப்போ நான் வந்து ஏஞ்சல் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஆமாம்மா. எலி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஸ்டாட்டிக்காக நிறையா ரொம்ப ஸ்டாட்டிக்காக பார்த்துருக்கேன், அந்த மாதிரி இருக்கும். ரெண்டும் டோட்டலாக வேறு. இப்போ நேரம் வேறு, பிரேமம் வேறு, கோல்டு வேறு. கோல்டில் வந்து யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு ஆங்கிள் இருக்கு. நான் அதுக்கு தான் கோல்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நிறைய பேர்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா முந்தி வந்து ஒரு டைலாக் வந்து இப்போ பொண்ணும் இல்லை, பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா, வாழ்நாள் தோறும். இது ஃபுல்லாக அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் ஃபுல்லாக வந்து கற்றுக்கிட்டு தான் ஏசுதாஸ் அது பாடியிருப்பார். ஓகே. ஏசுதாஸ் சார் அது பாடியிருப்பார். ஸோ இப்போ ராஜா சாரும் ஏசுதாஸ் சாரும் தான் அதை பண்ண முடியும். சப்போஸ் அது வேற ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்கன்னா, பொட்டு வைத்த கட்டு ஒரு வட்ட நீலா கட்டு, குளிர் புன்னகையில் இல்லை குளிர் புன்னகை கரெக்டாக வரல, குளிர் புன்னகை இல்லை வரல, குளிர் புன்னகையில் ஒரு என்ன நிலா, ஒரு நிமிஷம் என்ன லைன் அது, இப்படி போயிடும். புரியுதுங்களா? ஸோ வித்தியாசம் என்ன, டயலாக் தெரியாது, எதுவும் புரியாமல் வந்துருக்கும். ஆனால் பிருத்திராஜ் வந்து ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் டயலாக்லாம் கொடுத்தா சொல்லிடுவார். ஸோ இந்த படத்தை கோல்டில் ஒரு ஸ்டான்ஸாக ஃபுல்லாக நான் சொல்ல வச்சுருப்பேன், ஷார்ட்டில் அப்படி மெதுவாக போயிட்டுருக்கோம். ஸோ எனக்கு அந்த ஆக்டிங்கில் வந்து அவங்க எவ்வளோ விரும்பி உள்ளே போய் நடிக்கிறாங்கங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கோல்டில் பண்ணியிருப்பேன். அது வந்து நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன ரொம்ப லேகாக இருக்குது இல்லை ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஸ்லோவாங்கிறதே இதுதான், நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் அதுதான். ஓகே. இப்போ பிரேமத்தில் வந்து கொஞ்சம் இப்படி, ஆனால் ஃபாஸ்ட் கட்ஸாக இருக்கும். நேரத்தில் ஃபாஸ்ட் கட்ஸாகவே இருக்கும், நீங்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கணும். ஸோ ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். எல்லாமே ஒரே மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கே எடுத்துரும். இல்லை, அது உங்களோட ஃபர்ஸ்ட் பதிலே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். பிரியாணியா இல்லை வந்து தயிர் சாதமா அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே வேணும். எப்போவுமே வந்து பிரியாணி சாப்பிட்டோன்னா நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் தயிர் சாதம் கொஞ்சம் நல்லா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் என்ன டேஸ்ட்டாக இருக்கும்.
அவ்வளோதான். எல்லாமே ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம வந்து எப்போவுமே மட்டன் பிரியாணி சாப்பிட்டா அது விளங்காது, நமக்கு ஜீரணமாகாது. உடம்புக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, உடம்பு எவ்வளோ இருக்குடா உலகத்தில், இது மட்டும்தான் சாப்பிட்ருப்பியா அப்படின்னு உடம்பே கேட்க ஆரம்பிச்சிடும். எனக்கு இப்போ வந்து ஒரு நிறைவான ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு பெரிய சினிமான்ற ஒரு பெரிய விஷயத்துல இருந்து அந்த நியூஆன்சஸை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அந்த ஒரு இசையோட கலந்து சொல்றது, எடிட்டிங் பேட்டர்ன்லேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னீங்க. இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் யாருமே கவனிக்காத ஒரு 3-4 ஏரியா சொல்கிறேன் நான். சினிமாவில் எல்லாரும் எடுத்த உடனே இப்போ ரிவ்யூவர்ஸ் வந்து எதனால் வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சிக்காமல் எதோ சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எதனாலனா, இப்போ சினிமாவில் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டால் அவங்க வந்து ஆக்டர், டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை. நான் வந்து சவுண்டை மியூட் பண்ணி விட்டுரு, லைட் ஆஃப் பண்ணி விட்டுரு, என்னதான் தெரியும்? ஆக்டர் வந்து நிற்கட்டும், ஒன்றுமே தெரியாது. ஹீரோயின் நிற்கட்டும், எல்லாரும் நிற்கட்டும். இப்போ என்ன தெரியும் ஸ்க்ரீனில்? கிழிஞ்சிச்சா? சவுண்டு மிஷலும் சவுண்டு லைட்டும் இல்லைன்னா சினிமா காலி. இனி மேக்கப், நான் வந்து இப்போ சில சீரியல்லாம் பார்த்துருப்பீங்களே, லிப்ஸ்டிக்கெல்லாம் ரொம்ப ரெட்டாக போட்டு பவுடர்லாம் அள்ளி போட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் மேக்கப் போட்டால் நல்லாவும் இருக்கும். நல்லா இருக்காது. இப்போ இதே வந்து ப்ராப்பராக இப்போ படைப்பால் ஒரு சீன், இப்போ இவர் வந்து இப்படி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டில் வந்து மேலே போய் அது ஒரு க்ளோஸ்அப் இருக்கும். அந்த க்ளோஸ்அப் வந்து அந்த இது இழுக்கிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அதுவும் முக்கியம் படத்துக்கு. புரியுதுங்களா? அங்கே வந்து ரஜினி சாரோ இல்லை கே.எஸ். ரகுமார் சாரோ அது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏதாவது ஆர்ட் டைரக்டர் தான் இழுத்துருப்பாரு. பண்ணியிருக்கலாம், அவங்களே பண்ணியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆர்ட் டைரக்ஷனே இல்லை. மெட்ரிக்ஸில் கன் தேடுறதுக்கு, கன் கிடைக்கிறதுக்கு ஒரு ஷாட்டில் வந்து நியோ வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ திடீர்னு பார்த்தா ஃபுல் ஒயிட் ஸ்க்ரீனாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஆர்ட் இல்லைன்னா. எல்லாமே அப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஆர்ட் டைரக்ஷன் எவ்வளோ முக்கியமாகிடுச்சு, மேக்கப் எவ்வளோ முக்கியமாகிடுச்சு, லைட் எவ்வளோ முக்கியமாகிடுச்சு, சவுண்டு எவ்வளோ முக்கியமாகிடுச்சு. இதனால இல்லைன்னா சினிமா இல்லை. இதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இனி காஸ்டியூம் போடலைன்னா கிழிஞ்சிச்சா எல்லோரும் ஐயே அப்படின்னு ஆகிடும். அப்போ காஸ்டியூம் ரொம்ப முக்கியமா? இனி இன்னொரு விஷயம் வச்சுங்க, 1947 எடுக்கிற ஒரு படம். அந்த டைமில் போயிட்டு நம்ம இப்போ இருக்கிற கோட் சூட்டு, லேட்டஸ்ட்டாக இப்போ இருக்கிற புது கம்பெனியில் வர்ற ட்ரெஸ் எல்லாம் போட்டு புது ஆக்ஷன் ஷோ எல்லாம் கொடுத்துட்டோம்னா நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ அது ஒரு சென்ஸ் வேணும். காஸ்டியூம் ஓகே, அந்த காலகட்டத்துக்கு, அந்த ஏஜுக்கு, அந்த டைமுக்கு செட்டாக இருக்கணும். எல்லாமே அதுக்காக இருக்கணும். ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் சினிமாவில். இல்லாமல் ஆக்டர்ஸ், ஸ்டார்ஸு, டைரக்டரு, ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் முக்கியம் சினிமாவுக்கு. ஓகே, இப்போ நான் சொன்னதில் லைட்டும் சவுண்டு தூக்கிட்டா சினிமா இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, லைட்மேனை இந்த படத்துக்கு யார் லைட்மேன் யார் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்? அப்போது அது புரிதல் இல்லாத ரிவ்யூக்காரங்கள் சொல்கிறது, புரிதல் இல்லாமல் சினிமாவை பற்றி பேசுறது. இனி சவுண்டு, இப்போ என் படத்தில் பிரேமம் பார்த்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்ட ஒரு விஷயம், சிங் சவுண்டா சிங் சவுண்ட் மாதிரி நாங்கள் ஆக்கிட்டோம். அப்போது அதுக்கு சவுண்ட் டிசைனர்ஸான விஷ்ணு கோவிந்தும் ஸ்ரீசங்கரும் எம்ஆர், அதாவது ராஜாகிருஷ்ணன், அவர் வந்து இது நேஷ்னல் அவார்ட் வின்னர், 3 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின சவுண்ட் டிசைனில் தான் நீங்கள் இப்போ பார்த்தா கூட அது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அப்போது அது ரொம்ப முக்கியம். ஸ்டுடியோ ஃபீல் இல்லை. அப்போ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த லைவ்லியாக இருக்குது, அந்த இடத்துல நிற்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்குது. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இல்லை சினிமா கற்றுக்கணும்னு நீங்கள் வந்து பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட்னு ஒரு படம் இருக்குது, அது போய் பாருங்கள். அப்படின்னா ஒரு பேய் சம்மந்தப்பட்ட ஒரு படம். ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது என்னடா படம் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சவுண்டு டிசைன், அதாவது ஹெட்செட்டில் அந்த படம் பார்க்கும்போது சவுண்ட் டிசைன் செமையாக இருக்குது. அதனால தான் இந்த படம் பார்த்தா பயம் வருதோ, அப்போ தான் எனக்கு புரியுது இது மேடப் ஃபிலிம்னு. நான் ஏதோ ஒரிஜினலாக வந்து கேமரா வச்சுட்டு அங்கங்கே பிட்டாக நம்மளை காமிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். அந்த படம் நீங்கள் பாருங்கள், அந்த படம் உங்களுக்கு சவுண்ட் டிசைன் மேலே அவ்வளோ அக்கறை வந்துடும்.
இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இது அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு விஷயம் வந்து பிலீவபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் சினிமாவில். ஸோ இதுவும் வர்ற மேக்கர்ஸ், ஃபில்ம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கற்றுக்கிட்டா அவங்களுக்கு சினிமாவில் சூப்பராக விஷயங்கள் சொல்லலாம். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் ஆக்டர். யா டெஃபினெட்லி. நான் ஏன் ஆக்டர்ஸை பற்றி மெயினாக கேட்டேன்னா, விஜய் சேதுபதி சாரோட அந்த இடத்துலேருந்து. விஜய் சேதுபதிக்கு இது எல்லாமே தெரியும், அதனால தான் அவர் அங்கே நிற்கிறாரு. கண்டிப்பாக அவர் எல்லாரையும் மதிப்பார். கண்டிப்பாக இந்த 24 கிராஃப்ட்டும் ரொம்ப முக்கியம். நான் இப்போ இதில் 5 தான் சொன்னேன், மீதியும் இருக்குது. ஆமாம். ஸோ எல்லாமே ஒரு குரூப் சாங் தான். ஒரு குரூப் சாங்கில் பாடங்க மட்டும் தான் பார்க்குறாங்க எல்லாரும். இது அங்கே பேஸ் கிட்டார் இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, வயலின் செக்ஷன் இருக்கும், ஃப்ளூட் வாசிக்கிறவங்க இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த அழகான பாட்டு வரும். அவர் தனியாக என்ன பாடினா அந்த லிரிக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ சினிமா இஸ் அ குரூப் சாங். சார் நீங்கள் மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்களா சார்? மியூசிக் ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன்னு அரைகுறையாக கற்று வச்சுருக்கேன். ஏன்னா ப்ராப்பராக ஃபுல்லாக கற்றுக்கிட முடியாது. ஓகே. ஏன்னா அது வந்து ஏதாவது ஒரு ஏரியாவில் தான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் கற்றுக்க முடியும். ஓகே. எனக்கு சொல்லி தர்றதுக்கு யாரும் இல்லை. ஸோ நான் வந்து யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டதும், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டு, இல்லை அவர்கிட்ட சிங்கர்ஸ் கிட்ட கேட்டு, இந்த மாதிரி கேட்டு கற்றுக்கிட்டது. ஓகே. இல்லை ஒரு ரீல் ஒன்று பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில், நீங்கள் வந்து பியானோ அது வந்து சின்ன வயசில் நான் வந்து ஊட்டியில் படிச்சிருந்தேன். அதனால தான் தமிழ் இவ்வளோ பிடிக்கும். ஓகே. ஸோ அங்கே வந்து ஒரு 3 வருஷம் ஓகே பியானோ பார்த்து வாசிப்பேன் அந்த டைமில். இப்போ எனக்கு தெரியாது, அப்போ வாசிச்சிருந்தேன். ஸோ அந்த ஒரு ஞாபகத்தில் எனக்கு வந்து பார்க்கும்போது எப்பயாச்சும் நோண்டிட்டு இருப்பேன் பியானோ பாடம். ஓகே ஓகே. ஸோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது ஒரு ஃபில்ம் மேக்கரா அப்படின்னு நீங்கள். மியூசிக்குங்கிறது இப்போ சில சீன்ஸை வந்து எலவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். மியூசிக்கு நான் பேசவே இல்லையே, இப்போ இந்த கிராஃப்ட்ஸில் மியூசிக்கே பேசலை. மியூசிக் வந்து எப்படின்னா, இப்போ வயலின் வச்சுட்டு இந்த மியூசிக் வந்து வயலினில் வாசிக்கும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்கலாக ஒரு லவ் வந்துடும். கரெக்ட். ஸோ அது மியூசிக்கால தான் கொடுக்க முடியும். இது வந்து நான் கற்றுக்கிட்டது ராஜா சார் படங்கள் பார்த்தேன். ராஜா சார் படங்களில் தான் வந்து அவர் வந்து ஸ்ட்ரிங்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு பிஜிஎம்மும் நமக்கு வந்து வேறு லெவல் உயிர் கொடுத்துரும். ஸோ நம்மளால் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் அந்த இசை கொடுத்துரும். சூப்பர் சார். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த விதத்திலேயே நீங்கள் நடிகர்கள் பற்றி அதிகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஒரு சொல்கிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் எப்போ நடிக்க போகிறீங்கன்னு கேட்குற அளவுக்கு உங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இருக்கு. என்ன வந்து எனக்கு ட்ரான்ஸில் நடிக்க சான்ஸ் கிடச்சிச்சு, பரவாயில்ல நடிக்க சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் அந்த டைமில் ஹெல்த் நல்லா இல்லை, ஸோ அதனால் போக முடியல. ட்ரான்ஸில் ஆக்சுவலி கௌதம் சார் கூட நடிக்க வேண்டியது. பரவாயில்ல, சவுகினோட ரோல் நான் தான் பண்ண வேண்டியது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்னால பண்ண முடியல. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி இப்போ ரெடியாக இருக்கேன். இனி திருப்பி யாராவது இந்த மாதிரி நல்ல ரோல் கூப்பிட்றாங்கன்னு நடிப்பேன். சூப்பர் சார். இல்லாமல் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டிருக்கேன் ரோலு, அவங்க கொடுக்க யார் அந்த கொஞ்சம் பேருன்னு சொன்னீங்கன்னா இல்லை அவங்க வந்து வெக்கப்படுவாங்க. கண்டிப்பாக. சரி, சூப்பர் சார். ஸோ ஒரு மல்டி டேலண்டட் ஒரு கலைஞனை வந்து இன்டர்வியூ பண்ணதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம். நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், வியூவர்ஸ்க்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த செஷன் நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. GRT शुभ आरंभम. GRT Dwellers. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.